Welcome to Blessy Kitchen. ஹாய்மா, இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் குருமா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் சிக்கன் 1.5 கிலோ, உருளைக்கிழங்கு 3, மிளகாப்பொடி 3 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் மஞ்சள், 3 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, தாளிக்க பட்டை, லவங்கம், கொஞ்சம் சோம்பு, 4 ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு, தாளிக்க வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணது, அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய் தனியாக அரைச்சிக்கணும். தேங்காய், இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு, ஜீரகம் இது தனியாக அரைச்சிக்கணும். 3 தக்காளி இது தனியாக அரைச்சிக்கணும். தேங்காவோட முந்திரியும் சேர்த்து அரைச்சிக்கணும். தேவையான உப்பு. இப்போ சிக்கனுக்கு ஊற வைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி. இது நல்லா கலந்து 1/2 hour ஊறட்டும். இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தனியாக அரைச்சிக்கலாம். வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இது தனியாக அரைச்சிக்கலாம். பூண்டு, இஞ்சி, தேங்காய், மிளகு, சோம்பு, கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் தனியாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் முந்திரி இதெல்லாம் சேர்த்து தனியாக அரைச்சிக்கலாம். இது தனியாக, தேங்காய் தனியாக அரைச்சிக்கலாம். அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இது தனியாக அரைச்சாச்சு. தக்காளி அரைச்சிக்கலாம். தக்காளியை நைஸாக அரைச்சின்னு வந்துடணும். தக்காளி அரைச்சாச்சு. இப்போ வாங்க சமைக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய். உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போடலாம் உருளைக்கிழங்குக்கு. இது நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய், பட்டை, லவங்கம், சோம்பு, 4 ஏலக்காய், கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெங்காயம் இது அரைச்சது சேர்க்குறேன். தேங்காயெல்லாம் சேர்த்துக்கிறோம். தேங்காய், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் முந்திரி அதெல்லாம் சேர்த்து அரைச்ச மசாலா சேர்த்துக்க போகிறோம். நம்ம எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோ குழம்பு நல்லா இருக்கும். அது வதங்கட்டும். மஞ்சள் 3 டேபிள் ஸ்பூன், தனியா பொடி, மிளகாய் பொடி 3 டேபிள் ஸ்பூன். நல்லா வதங்கட்டும். இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இது மசாலா அரைச்ச தண்ணி. பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொச்சாச்சு. நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து இது நல்லா கொதிச்சதும்
ஒரு 20 நிமிஷம் ஸ்லோவில் வேக வச்சுருங்க. அப்போது நல்லா சிக்கனும் வேகும், கிரேவியும் நல்லாயிருக்கும். 20 நிமிஷம் ஸ்லோவில் வேகட்டும். 20 மினிட்ஸ் வெந்தாச்சு. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 20 நிமிஷம் வேக வச்சா பொறுமையாக நல்ல சிக்கன் வேகும். நம்மளுடைய சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ, பபாய். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வரேன்.